ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ரகுவீர கத்யம் இதனுடைய சுருக்கமாக நான் இதை கொள்கிறேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் சரி, பாருங்கள் எப்படி இருக்கு. ரொம்ப அதிகம் சொல்ல போகிறதில்லை. ரகுவீர கத்யம் என்பதில் தேசிகன் சுவாமிகள் ராமனுடைய செயல்களை குணங்களை எல்லாம் சேர்த்து அதோடு ஜெய சேர்த்து விடுவார். ஜெய சேர்த்து சொல்ல வேண்டும். உதாரணம் முதல் ஸ்லோகம் எப்படி இருக்கும், அதுக்கு அர்த்தம் சொல்லிவிட்டு உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சு. ஜெய ரகுவீர மகாதீர தௌரேய ஜெய ரகுவீர மகாதீர தௌரேய. வீரஹா, வீரன்னா யார்? அது ராமன் தான். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் 42வது ஸ்லோகத்தில் வீரஹான்னு ஒரு திருநாமம் வரும். ஹனுமான் ராமனை வீரன் என்று சொல்லுவார். ராமனை சொல்லுவார், எல்லாரும் வாங்க நான் உங்களை கூட்டின்னு போகிறேன் பரமத்துக்கும்பார். ஹனுமாரை கேட்பார், சுவாமி வரதான்னு. ஹனுமார் சொல்லுவார், ஸ்வரம் ஸ்னேகோ மே பரமோராஜம் தொயி நித்தியம் பிரதிஷ்டிதா பக்திஷ்ச நியதா நான்யத்ர கச்சதி. வீர பாவோ நான்யத்ர கச்சதி அப்படின்னு சொல்லுவார். திருப்பி சொல்கிறேன், ஸ்னேகோ மே பரமோ. அதுக்கப்புறம் வீரபாவோ நான்யத்திர கச்சதி. வீர அப்படின்னு ராமனை கூடுவார், வீரன். ராமன் என்கிற இந்த வீரனை தவிர்த்து என்னுடைய பாவம் வேறெங்கும் போகாது. ஸ்னேகோமே பரம் பக்திஷ்ச நியதா. என்னுடைய பக்தி உன்னிடத்தில் இருக்கிறது ரொம்ப டிசிப்ளின்டு. என்னுடைய ஸ்னேகம் உண்மையானது. வீர ராமனே, பாவோ இந்த பாவம் ராமனை தவிர்த்து எங்கும் வராது. பரமபதத்தில் நீர் ராமனாக இருக்க மாட்டீர், அதனால் நான் அங்கு வரத்துக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்னார். அந்த வீரனை சொல்கிறார். இதை ஸோ ஜெய ரகுவீர அப்படின்னு முதல்ல சொல்லிட்டார். தீரோ மகாதீர தௌரேய அப்படின்னா தீரர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த தீரன் ராமன். இதுக்கு ரெண்டுக்கு முன்னாடி ஜெய போட்டுக்கணும். முஸ்லாம் அப்படி தான் இருக்கும். ஜெய ரகுவீர மகாதீர தௌரேய. தீரன்னா யார்? வீரனுக்கு உங்களுக்கு அர்த்தம் சொல்லிட்டேன் நான். அது ஹனுமானுடைய அபிப்பிராயத்தை பொறுத்து இது ராமன் வீரபராக்கிரமன்னவன். அப்புறம் வெல்சினத்த வீர அப்படின்னு நம்ம ஆழ்வார்கள்லாம் சொல்வார். சினத்தினால் தின்னிலங்கை கோமானை சேற்ற. ராமனுக்கு கோபம் வராது, ஆனால் வந்தால் அது ஜெயிக்கின்ற சினமாக இருக்கும். கோபத்தில் ஒரு தர்மத்தோடு சேர்ந்த சினம்தான் அவன் வரும் ராமனுக்கு. மற்றபடி ராஜ பதவி போயிட்டு அப்பா போய் சொல்லிட்டார்னா அவர் கோச்சிக்கலை. அவர் ஒன்றும் கண்டுக்கல. பரதன் வந்தான், அவன் பாதையை கொடுத்தார், கோச்சிக்கல. எது யார்ட்டையுமே கோச்சிக்கல. ராவணன் என்கிறவன் தர்மத்தில் விலகி நின்றான் என்பதற்காக அவனிடம் கோபம் கொண்டான்றான். அதான் அந்த இது. அதெல்லாம் அந்த வீரத்தோட தோசத்துக்கு. தீரஹா என்பவன் யார் அப்படின்னா, பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் வருது. அதில் சொல்கிறேன், மாத்ரா ஸ்பர்சாத் கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாக அனபாகினஹ அனித்யாக தீரஹ தத்ர ந முஹ்ய தத்ர தீரஹ ந முஹ்யதி. வேற ஒன்றும் இல்லை. இந்த மாத்ரா ஸ்பர்சாத்து அப்படின்னா, நம்ம கையில் எல்லாம் ஒரு ஸ்கேல் வச்சுட்டுருக்கோம். அந்த ஸ்கேலை வச்சுன்னு தான் சொல்கிறோம் இது சூடாக இருக்குது குளிர்ச்சியாக இருக்குதுன்னு. அது ஒரு உண்மையான ஸ்கேல்னு உங்களுக்கு அர்த்தம் முடிஞ்சது. அதே சமயத்தில் நம்மளுக்குள்ளேயும் ஒரு எஸ்டிமேட் இருக்குது. இது சுகத்தை தரக்கூடியது, இது துக்கத்தை தரக்கூடியது. ஸோ நம்மளுடைய ஒப்பீனியன் என்கிற அந்த கருத்து ஸ்கேல்னால தான்
இது சுக்கம், இது துக்கம், இது சுகம்னு சொல்கிறோம். சுக துக்கதாக அது என்ன பண்ணும், வந்துட்டும் போயிட்டு இருக்கும். ஆகமாப்பாகினா வரும் போகும். அனித்யாக அது நித்தியமாக நம்மளோட இருப்பதில்லை. அதனால தீரஹா, இந்த இடத்துல தீரனா நம்ம புரிஞ்சுக்கணும். தீரன் என்பவனுக்கு இது தெரியும். இதெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கின்றவை. இவைகளெல்லாம் நம்ம கருத்துப்படி தான். இது இது அந்த கருத்தெல்லாம் உண்மைகள் இல்லை. வந்து கொண்டே இருக்கும், போய்கொண்டே இருக்கும். இதுக்கு போய் நாம் முக்கியத்தின்னா வருத்தப்படுவதில்லை, வருத்தப்பட மாட்டான். தீரன் என்பவன் இந்த சுகதுக்கங்களை கண்டு வருந்த மாட்டான், எப்பொழுதும் சமநிலையில் இருப்பான். ராமன் அப்படித்தான் இருப்பான். ஆனால் தௌரேக அப்படின்னா அந்த மாதிரி தீரர்கள் கோஷ்டி நிறைய பேர் இருப்பாங்க. அதிலெல்லாம் சிறந்தவன் ராமன் அப்படின்னு தேசிகன் சொல்கிறார். இதுதான் ஆரம்பம் ரகுவீர கத்தியம். ஜெய ரகுவீர மகாதீர தௌரேக. தௌரேகனா தீரர்களில் நீர் சிறந்தவன் என்று சொல்கிறான். இது முதல் போர்ஷன் ஆயிடுது. இது ஒரு போர்ஷன் ஞாபகம். கடைசியில் இருக்கு, நமஸ்தே நமஸ்தே புனஸ்தே நமஹா. அப்படிப்பட்ட ராமனே, ரகுவீரனே, மகாதீரனே, உனக்கு நமஸ்தா. நமஹாத்தே அப்படின்னா உனக்கு நமஹா, அதான் அர்த்தம். நமஸ்தே நமஸ்தே ரெண்டு தான் சொல்கிறார். புனஸ்தே புனகா மீண்டும், தே உனக்கு நமஹா அப்படின்னு முடிக்கிறார் இந்த ரகுவீர கத்தியத்தை. என்னோட அபிப்பிராயத்தை இந்த 3 வரி சொன்னெல்லாம் ரகுவீர கத்தியத்தை நீங்கள் அனுபவித்த சுகம் வரும். புரிஞ்சுங்களா? ஸோ நாம் இப்படி நினச்சிக்க இதான் விஷயம். ஜெக ரகு வீர மகாதீர தௌரேக நமஸ்தே நமஸ்தே புனஸ்தே நமஹா. புனஸ்தேனா புனகா மீண்டும், தே உனக்கு நமஹா அப்படின்னு முடிக்கிறார். இதை அனுபவித்து பாருங்க, எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க. இதுதான் ரகுவீர கத்தியத்தின் என்ன சொல்லலாம், சுருக்கம் என்று கூட சொல்லலாம். நம்ம முடிச்சுடலாம் நினைக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.